யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, சுபுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மை படைத்தது மாத்திரமல்லாமல் நாம் நல்லவர்களாக வாழுகிறோமா கெட்டவர்களாக வாழ்ந்து இறைவனிடத்தில் திரும்புகிறோமா என்று தெரிந்து கொள்வதற்காக நல்லதையும் கெட்டதையும் படைத்து, நல்லதை பின்பற்றினால் நல்லவர்களாக வாழ்வீர்கள், கெட்டதை பின்பற்றினால் கெட்டவர்களாக வருவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருவது மாத்திரமல்லாமல் நல்லதையும் கெட்டதையும் தரத்திற்கு தகுந்தவாறு தருகின்றான். அன்புக்குரியவர்களே, நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மிக மிக உயர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியத்திற்கு பகரமாக கூலியை என்ன செய்கின்றான்? மிக மிக உயர்ந்ததாகவே கொடுக்குகிறான். அதே நேரத்தில் நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மிக உயர்ந்தவர்களாக இருந்தால் அதற்குண்டான கூலியை மிக உயர்ந்தவராக கொடுக்குகிறான். நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தால் சாதாரணமாகவே கூலியை தருகின்றார். அதே நேரத்திலே கெட்ட காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மிக மிக உயர்ந்தவர்களாக இருந்து கெட்ட காரியத்தை செய்தார்களேயானால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியாகப்பட்டது எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாகப்பட்டது எப்படி இருக்கும் தெரியுமா? அது உடனே தண்டனை கொடுக்கப்படும். அந்த தண்டனை மிக பெரியதாக இருக்கும். அதே நேரத்திலே கெட்ட காரியத்தை செய்யக்கூடியவர்கள் என்ன நல்லவராகவும் கெட்டவராகவும் இருக்குமே, ஆனால் அவருக்கு அல்லாஹ் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறான். எப்படி தாமதப்படுத்துகிறான் தெரியுமா? ஏன் தாமதப்படுத்துகிறான் தெரியுமா? அவர் நல்ல காரியத்தையும் செய்து கொண்டிருப்பதால் அவர் செய்த நல்ல காரியத்திற்கு கெட்ட காரியத்திற்கு மன்னிப்பு கேட்பாரா என்று என்ன செய்கின்றான்? தாமதப்படுத்துகிறான். அதே நேரத்திலே கெட்ட காரியத்தை செய்யக்கூடியவர் கெட்ட காரியவாதியாக இருப்பாரேயானால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த கெட்ட காரியத்தை அலங்கரித்து காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, எப்படி அலங்கரித்து காட்டுகின்றான்? நீயே கெட்டவன், உன் இதயத்திலே கெட்டவன் என்று நீயாக என்ன செய்து கொண்டு விட்டாய். முத்திரையினுடைய வாசலை திறந்து அதை நானும் முழுக்க திறந்து விட்டேன், ஆகையினால் கெட்டதே வாழ்க்கையாக நடத்தி என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அதே அந்த கெட்ட காரியத்தை அலங்கரித்து காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, அதாவது மிக நல்லவராக இருந்து ஒரு தவறை செய்தால் உடனுக்குடனே அதற்கு உண்டான கூலி மிக மிக பெரியதாக இருக்கும் என்று சொன்னேன் அல்லவா? அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு என்ன செய்கின்றது? அன்புக்குரியவர்களே, அதாவது ஆட்டு இறைச்சி கொஞ்சம் வருகின்றது, அன்பளிப்பாக வருகின்றது. வந்த உடனே உம்மு ஸலமா சொல்லுகின்றார்கள் அடிமை பெண்ணை பார்த்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு ஐயகுல லஹுமல் கனம. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டுடைய இறைச்சியை பிரியப்பட்டு சாப்பிடுவார்கள். ஆகையினால் நாம் சாப்பிட வேண்டாம், கொண்டு என்ன செய்யுங்கள்? பத்திரமாக வையுங்கள் என்று என்ன செய்கின்றார்கள்? அடிமை பெண்ணிடத்திலே கொடுக்குகிறார்கள். அடிமை பெண்ணு கொண்டு போய் அலமாரியில் என்ன செய்கிறாங்க? பத்திரமா வைக்கிறார்கள். வச்சு கொஞ்ச நேரத்திலே ஒரு முசாஃபிர் வருகின்றார். ஒரு முசாஃபிர் வந்து சலாம் சொல்லிவிட்டு அகல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய குடும்பமே, அன ஃபகீருன் மஜீபுன், ஒரு ஃபகீர் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். ஆகையினால் எப்படி வந்திருக்கிறேன் தெரியுமா? யகுதாஜுல் அக்கல, உணவை தேடியவனாக வந்திருக்கிறேன். உணவின்பால் ஹாஜத்துள்ளவனாக வந்திருக்கிறேன், உணவு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். கேட்டும் கூட என்ன செய்யல? அந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா செய்யல. ஏனென்றால் பெருமானாருக்கு என்று வைத்திருக்கிறோம். ஆகையினால் என்னென்ன கொடுக்க முடியாத சூழ்நிலை. என்ன சொல்றாங்க? ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எங்கள் வீட்டில் கொடுக்கும் சூழ்நிலை இல்லை, ஆகையினால் அடுத்த இடத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான்னு அர்த்தம். நம்மடா இல்லைன்றுவோம், நம்மடா இல்லை போயிட்டு வாண்டுவோம். நம்ம இல்லைன்னா என்ன சொல்லுவார்? நம்மள்ட்ட இருக்க மலக்கு ஆமீன், உனக்கு இல்லாம போகட்டும், இல்லைன்னு சொல்லிட்டேல, உனக்கு இல்லாம போகட்டும் அப்படின்னு சொல்லுவார்.
ஒன்றுமே இல்லாவிட்டாலும் என்ன செய்யணுங்க, அவர்களால் தண்ணியாவது வரக்கூடியவர்களுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும். பாரக்கல்லான்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வந்த உடனே அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய அடிமை பெண்ணிடத்திலே சொல்லுகிறார்கள், என்ன செய்யுங்க, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்த இறைச்சியை எடுத்து வந்து கொடுங்கள் அப்படிங்கிறார். அந்த அடிமை பெண் வேகமாக போய் வத்த இடத்துல மூடி வச்ச அந்த இறைச்சியை தட்டை திறக்குகிறார்கள். தட்டை திறந்தால் அன்பிற்குரியவர்களே, நான் தான் சொன்ன மிக மிக நல்லவராக இருந்து பாவம் செய்தால் அதற்கு மிக மிக பெரிய தண்டனை கிடைக்கின்றது. என்ன நடந்துச்சு தெரியுமா? வைக்கப்பட்ட இறைச்சி அப்படியே வெள்ளை கல்லாக மாறி போய்விடும். வைக்கப்பட்டிருந்த இறைச்சி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த இறைச்சி எப்படி ஆகி போச்சு? வெள்ளை வெளியேற என்ற கல்லாக மாறி போய்விட்டது. அந்த பெண் அடிமை பெண்மணி உம்மு ஸலமாவிடத்திலே ஓடோடி தூக்கி கொண்டாந்து வர்றாங்க. உம்மு ஸலமா, பாருங்கள் என்ன நடந்திருக்கிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பார்க்குகிறார்கள். பார்த்தால் இறைச்சியாகப்பட்டது வெள்ளை கல்லாக மாறி போய்விட்டது. உடனே உம்மு ஸலமா ஆச்சரியமுற்றவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு போய் விவரத்தை சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இறைச்சியை கொண்டாந்து, அதாவது அன்பளிப்பு கொடுத்தார்களே, அதற்கு பின்னால் முசாஃபிர் வந்தார்களா? முசாஃபிர் வந்தார்கள். என்ன கேட்டார்கள்? பசியாக இருக்கிறது, உணவு கொடுங்கள் என்று கேட்டார்கள். அப்படி இருக்க எதற்காக கொடுக்காம வைத்திருந்தீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்காக வைக்கப்பட்டிருந்ததால் அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பித்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லி தருகிறான், ஃபலா தன்ஹர், யாராவது கேட்டு வந்தார்களேயானால், தேவை உடையவர்கள் கேட்டு வந்தார்களேயானால், மேல் மிச்சமாக இருக்குமையானால் அதை என்ன செய்யுங்க, உடனே கொடுத்து விடுங்கள். தேவையில்லவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதில் இருக்கக்கூடியது நமக்கு அளவாகவே இருக்குமையானாலும் என்ன செய்யுங்கள், அதிலே ஒரு கவலத்தை என்ன செய்யுங்கள், வந்தவர்களுக்கு கொடுங்கள். நம்மளுடைய தேவையை இருக்கக்கூடிய பொருளை வைத்து நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ், போதுமாக்கக்கூடியவன் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறானே. அப்படி இருக்க எதற்காக என்ன செய்தீர்கள்? இந்த இறைச்சி எனக்காக வைத்தீர்கள். அதற்குரிய அந்த ரிசுக்குரியவர் வந்த பொழுது அவரை இல்லை என்று சொல்லி என்ன செய்து விட்டீர்களே, எவ்வளவு பெரிய பாவத்திற்கு ஆளாகியதும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் எனக்கும் கேள்வி கணக்கை உண்டாக்கி விட்டீர்களே அப்படின்னு உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து, அடிமையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பிற்குரியவர்களே, அப்ப நல்லவராக மிக மிக நல்லவராக இருந்து பாவத்தை செய்தால் அந்த பாவத்திற்கு பரிகாரம் உடனே கிடைக்கும். அந்த பரிகாரம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அந்த பரிகாரம் எப்படி இருக்கும்? மிக பயங்கரமாக இருக்கும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஏனென்று கேட்டால் நாளைய நிலைமையை, நாளைய நம்மளுடைய தேவையை, அடுத்த மணி நேரம் நம்மளுடைய தேவையை, அடுத்த நொடியுடைய நம்மளுடைய தேவையை விளங்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் நம்மளை பற்றி கவலைப்பட வேண்டும். இந்த அடியானை படைத்திருக்கிறோம், இவனுக்கு அடுத்த மணித்துளிக்கு என்ன வேண்டும், இன்னது வேண்டும், அடுத்த நேரத்திற்கு இன்னது வேண்டும், நாளைக்கு இவனுக்கு ரிசுக்காக இன்னது வேண்டும், எப்படி கொடுப்போம் என்று அவன்தான் சிந்திக்க வேண்டுமே தவிர நம்மளுடைய ரிசுக்கை பற்றியோ நம்மளுடைய ஹயாத்தை பற்றியோ என்ன செய்யக்கூடாது, நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய கடமை என்ன தெரியுமா? நம்மளை படைத்து வளர்த்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரப்பாகிய அல்லாஹ்வை என்ன செய்வதுதான் நம்மளுடைய கடமை, வணங்கி கொண்டிருப்பதுதான் நம்மளுடைய கடமை, அவனுக்கு அடிபணிவதுதான் நம்மளுடைய கடமை. நம்மளுடைய தேவைகளை என்னதான் இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்திலே கேட்பதுதான் நம்மளுடைய கடமை. அன்பிற்குரியவர்களே, நமக்குன்னு வச்சிருப்போம், சாப்பிட போற நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க, பசி நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க, அந்த ரிசுக்கு அவர்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன் போகுது? அல்லாஹ் அவர்களுக்கு என்று அதை என்ன செய்திருக்கிறான், எழுதி வைத்திருக்கிறான். நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். என்ன அடுத்த இந்த நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு
கிடைக்குமா என்று கூட நினைச்சு பார்க்க மாட்டோம். நம்மளை அறியாமல் உயர்ந்த உணவு நம்மளுடைய கைக்கு வந்து சேரும், அல்லது உயர்ந்த உணவை சாப்பிடுவதற்கு அழைப்பு வந்து சேரும். அன்பிற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் நமக்கு உயர்ந்த உணவை தர வேண்டும் என்று நாடி இருக்குகிறார். அந்த நாட்டம் வருகிற பொழுது கரெக்டா அது வந்துருங்க. ஆகையினால் எதுவுமே நம்மளிடத்திலே கிடையாது, எதையும் நம்ம படைக்க போறது கிடையாது, எதையும் நாம் படைக்க போறது கிடையாது. மாறாக அல்லாஹ் படைத்து வைத்ததை கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்ய போறோம், கொஞ்சம் முயற்சியில நாம் தேட போகிறோம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால நம்மளை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. நம்மளுடைய வேலை என்ன, கொஞ்சோண்டு முயற்சி. நம்மளை பற்றி யாருதான் கவலைப்பட வேண்டும்? நம்மளை படைத்த நாயன்தான் இந்த அடியானுக்கு இன்னதை தர வேண்டும் என்று அல்லாஹ்தான் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்திலே அவனுக்கு நெருக்கமாக, அவனுக்கு உறுதுணையாக அவனை நம்பக்கூடிய அடியானை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டான். அன்பிற்குரியவர்களே, அப்படியே கைவிட்டாலும் கூட அது நமது உடலுக்கும் உயிருக்கும் உடம்பிலே உண்டான உறுப்புகளுக்கும் நல்லதாக இருக்கத்தான் செய்யுமே தவிர கெட்டதாக இருக்காது. அன்பிற்குரியவர்களே, இதுதான் அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்த வழி. ஆகையினால நாம் நல்லவராக இருந்தால் நாம் செய்யக்கூடிய நல்லதுக்கு என்ன செய்யும், நல்லதே கிடைக்கும். மிக நல்லவராக இருந்தால் மிக நல்லதே கிடைக்கும். மிக மிக நல்லவராக இருந்தால் மிக மிக நல்லதே பரிகாரமாக கிடைக்கும். மிக மிக நல்லவராக இருந்து கெட்டதை செய்தால் அதற்கு தண்டனை உடனே கிடைக்கும். ஒரு கெட்டது தானா, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு நினைக்கிறக்குள்ள தண்டனை கிடைச்சிடும். அந்த தண்டனை மௌத்தாக கூட இருக்கும், பெரும் நோயாக கூட இருக்கும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதே நேரத்திலே கெட்டவனாகவே வாழுகின்றானே அவனை கொண்டாந்து என்ன செய்ய முடியாது, இந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சேர்க்க முடியாது. அவனுக்கு சொர்க்கம் உலகம்தான். ஆக இதை புரிந்து நடந்தவர்கள் எல்லாம் இந்த உலகம் அல்ல, எல்லா உலகத்தையும் வென்று விட்டார்கள். அவர்களை உலகம் வெல்லவில்லை. அதே வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக, திருநாளாக, இறைவசந்தம் நம்மளை தேடி வரும் நாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم رب ارحمهما كما ربونا صغارا. وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. या रब्बी सल्ली अलैहि वसल्लम. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू.